திரேதாயாம் தர்பவனேஸ்வரः துவாபரே விடங்கோ நாம கலோத்து நல விமோச்சனஹா அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய புராண ஸ்லோகம். அந்த வகையில் புராண பெருமையும் வரலாற்று சிறப்பும் கொண்ட ஒரு க்ஷேத்திரமாக இந்த திருநள்ளாறு விளங்குகிறது. இந்த ஆலயத்தினுடைய மூலமூர்த்தியாக ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர பெருமான் அருள்பாலித்து வருகிறார். உலகிலேயே சனிக்கொரு தனி சன்னதி, தனி விமானம், நின்ற கோலத்தில் தங்க விமானத்தோடு அருளக்கூடிய ஒரு மூர்த்தி, கிழக்கு நோக்கி சின்முத்திரையோடு கூடிய அபயகஸ்தத்தோடு அருள்பாலிக்கின்ற ஒரு மூர்த்தியாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இந்த ஆலயத்தில் விளங்குகிறார். கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது மிக இன்றியமையாததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வதை மிக அதிகப்படியாக மாதங்கள் வருடங்கள் கடந்து சுமார் 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்ற ஒரு கிரகமாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் விளங்குகிறார். அந்த வகையில் நாளை 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:24 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய கும்ப ராசியிலிருந்து அடுத்த ராசியாகிய குருவின் வீடாகிய மீனராசிக்கு சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியிலிருந்து மீனராசி சஞ்சாரம், குருவின் வீட்டில் சனீஸ்வர பகவான் என்பது சுபக்கிரகத்தினுடைய வீட்டின் இந்த சஞ்சாரம் நிகழ்வதால் மிகச்சிறப்பான பலன்களை வழங்க உள்ளார். அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி வாயிலாக கோச்சார ரீதியாக பலன்களை பார்த்தோமேயானால் மேஷராசி, கும்பராசி, மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் காலமாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் காலமாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனியின் காலமாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியின் காலமாகும். மற்றபடி இந்த விருச்சிக ராசி மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை தர உள்ளார். எனவே இந்த ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு உரிய வழிபாடுகளை மேற்கொள்வது அவருடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தையும் அருளையும் பெற வழி செய்யும். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சியால் ரிஷபராசி, துளாராசி, மகர ராசி மற்றும் கடகராசிக்காரர்களுக்கு மிக நன்மையான பலன்களை தர உள்ளார். எனவே மேஷராசி முதல் மீனராசி வரை எல்லா ராசிக்காரர்களும் இங்கு திருநள்ளாற்றிற்கு வருகை புரிந்து நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து தில தீபமேற்றி வழிபட்டு அவருடைய பரிபூர்ண அருளை பெற கேட்டுக்கொள்கிறோம்.